வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் அன்று சொன்னது என்ற தலைப்பிலே அவரது படைப்புகளை அசை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 69வது பகுதியாக 1/7/1988 துக்ளக் கேள்வி பதில் இடம்பெறுகிறது. கருணாநிதி உத்தரப்பிரதேசத்தில் பிறந்திருந்தால் பிரதமராகி இருப்பார் என்கிறாரே அன்பழகன். இப்படியெல்லாம் பேசினாலாவது ஸ்டாலினுக்காக தன்னை ஒதுக்க மாட்டார் கருணாநிதி என்று அன்பழகன் நினைக்கிறாரோ என்னவோ. தினப்பத்திரிகை ஆரம்பிப்பதாக கூறி மீண்டும் ஒரு முறை ஏமாற்றி விட்டீர்களே, இது உங்களுக்கே நியாயமாக தெரிகிறதா? ஏமாற்றம் உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் தான். புதிதாக ஒரு தினப்பத்திரிகையை துவங்கும் போது ஏற்படக்கூடிய பொருளாதார சிக்கல்களை கணக்கிட்டால் முதல் ஓரிரு ஆண்டுகள் மிகவும் கடினமானவையாக இருக்கும் என்று பிரசுரகர்த்தர் சுட்டி காட்டும் போது அவருடைய நியாயத்திற்கு நான் என்ன பதில் சொல்வது? ஆனால் ஒன்று, ஒரு தினப்பத்திரிகை நடத்த வேண்டும் என்ற ஆர்வம் இன்னும் என்னை விட்டு போய்விடவில்லை. காங்கிரசிற்கு ஓட்டு போட்டால் உங்களுக்கு எனது ஆசி உண்டு என்று ராமர் வேடம் போட்ட டிவி நடிகர் பிரச்சாரம் செய்தது பற்றி பச்சையாக மத பிரச்சாரம் நடந்திருக்கிறது. கேவலம். ஸ்டாலின் திணிப்பால் திமுகவிற்குள் பிளவு ஏற்பட வாய்ப்புள்ளதா? அது பற்றி உங்களுக்கு என்ன கவலை? பிளவு போன்ற விளைவுகள் ஏற்படுமோ என்பது பற்றி கருணாநிதியே கவலைப்படவில்லையே. வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்குவோம் என்று கருணாநிதி அறிவித்த பிறகும் அவரை ராமதாஸ் முழுமூச்சாக எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? மற்ற கட்சிகளில் உள்ள வன்னியர்கள் இலைமறைவு காய்மறைவாகவாவது வன்னியர் சங்கத்தை ஆதரிக்கிறார்கள். ஆனால் திமுகவில் உள்ள வன்னியர்களோ கட்சி அடிப்படையிலேயே செயல்படுகிறார்கள். வன்னியர் சங்கத்தை ஒதுக்குகிறார்கள். இது ராமதாஸுக்கு எரிச்சல் ஊட்டுகிறது. அதுவுமன்றி வன்னியர் சங்கத்தை பிளவுபடுத்தி விடவும் திமுக தலைமை அவ்வப்போது முயற்சிக்கிறது. அதனாலும் ராமதாசு கோபம் என்று விவரமறிந்த ஒரு அரசியல்வாதி என்னிடம் கூறினார். இதில் பெருமளவு உண்மை இருக்கக்கூடும் என்று தோன்றுகிறது. கருணாநிதி, எம்ஜிஆர் இருவரில் தமிழ் மக்களை அதிக அளவில் முட்டாளாக்கிய பெருமை யாரை சேரும்? கருணாநிதியைத்தான். அவர்தான் கஷ்டப்பட்டு செயல்பட வேண்டியிருந்தது. அவர் பாதி முடித்த போது உள்ளே நுழைந்து மீதியை முடித்து விட்டார் எம்ஜிஆர். பிரைஸ் கருணாநிதிக்குத்தான். ஒருவேளை கருணாநிதி முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் பிறகு போராட்டங்களின் நிலை என்ன? இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டியதுதான். 20 ஆண்டு கால திராவிட பாரம்பரிய கட்சிகளின் ஆட்சியால் தமிழகத்திற்கு கிடைத்த பெருமை என்ன? முன்பெல்லாம் ஊழல் செய்யாத அரசியல்வாதிகள் கும்பலாக இருந்ததால் அடையாளம் கண்டுபிடிப்பது கஷ்டம். கழகங்களின் அரசியல் புரிந்துள்ள சாதனை இப்போது ஊழல் செய்யாத ஆசாமி அரசியலில் இருந்தால் தன்னந்தனியே நின்று பழிச்சென்று காட்சி தருவார். நன்றி.